வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்குது இந்த ஃப்ரீடம் 125? ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அப்படின்னா கார்களில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைமாக உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைமாக பஜாஜ் வந்து பைக்கில் வந்து சிஎன்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃப்ரீடமோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சிஎன்ஜி போட்டு நம்ம வந்து ரைட் பண்ணலாம், நம்ம வந்து பெட்ரோல் போட்டு ரைட் பண்ணலாம். ஈஸியாக ஒரு ஸ்விட்ச் மூலமாக நம்ம வந்து ரெண்டையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரன்னிங்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது வண்டி? பெட்ரோல் போட்டு ஓட்டுறப்ப என்ன ஃபீல் ஆகுது, சிஎன்ஜிக்கு மாற்றுறப்ப எப்படி இருக்குது, லோ ஸ்பீடில் எப்படி இருக்குது, ஹை ஸ்பீடில் எப்படி இருக்குது, ரியல் டைமில் நமக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து கிடைக்கும், இந்த வண்டி வந்து ஜென்ரலாக வாங்கலாமா வேணாமா, சிஎன்ஜி அப்படிங்கிறது சேஃப் தானா, பஜாஜ் வந்து இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி டெஸ்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டான விஷயங்கள்லாம். ஸோ ஒட்டு மொத்தமாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க எப்படி இருக்குது, மெயினாக அந்த வண்டியோட சீட்டு பற்றி. ஏன்னா வந்து ஒரு பைக்ஸ்லேயே வந்து எந்த பைக்லையும் இல்லாத அளவுக்கு வந்து லாங் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வந்து வீடியோ வந்து இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கிளியரான ஐடியா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ முதல் விஷயம் நான் அந்த ரைட் ரிவ்யூவில் வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, சீட்டு பற்றி தான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து லாங் சீட், ஸோ இருக்கிற எந்த வண்டியிலுமே பார்க்காத அளவுக்கு வந்து லாங் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீட்டை பற்றி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாலாம் நம்மளால் வந்து உட்கார முடியும். ஸோ இது வந்து ஒரு லாங் சீட் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற சீட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நான் உட்காந்து காட்டுறேன். ஸோ நம்ம ஏறி உட்காறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னால் வந்து உட்கார முடியும். ஸோ நான் இப்படி உட்காந்து ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ இந்த லாங் சீட்டுங்கிறது பஜாஜ் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஃபேமிலிக்கான சீட் அப்படின்னு பஜாஜ் சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மேன் வாங்குறாரு, ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, லக்கேஜ் பேக் இருக்கும், ஒரு வெளில போகிறாரு அப்படின்னா முன்னாடி குழந்தைய உட்கார வைக்கலாம், லக்கேஜ் பேக் வந்து வச்சுக்கலாம், பின்னாடி ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ வயசானவங்களோ வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். ஏன்னா சீட்டு பற்றி ஏன் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, ஜென்ரலாக ஊருக்குள்ள இப்போ கிராமத்துலலாம் பசங்க வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட போவாங்க, இல்லை வெளில போகிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ளெண்டர்லேயே வந்து 4 பேர்லாம் ரைட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் வந்து பண்ணிடக்கூடாது. பஜாஜ் வந்து இவ்வளோ பெரிய சீட்டு கொடுத்துருக்குது, நீங்கள் 4 பேரோ 5 பேரோ வந்து போகிறதுக்காக வந்து கிடையாது. ஒரு ஃபேமிலியாக போகிறப்போ, ஒரு குழந்தைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறப்ப கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. இந்த வண்டியில் 4-5 பேர் போகிறது அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க, சேஃபாக போகணும். ஸோ 2 வீலரில் போகிறப்ப சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த பைக்லையும் இல்லாத அளவுக்கு லாங் சீட் கொடுத்துருக்கிறது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டோட குஷனுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. மெயினாக வந்து சீட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 825 mm. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ, டிராஃபிக்லலாம் வந்து எனக்கே சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். நான் ஒரு 6 ஃபீட் வருவேன். ஸோ என்னோட ஹைட்டுக்கு வந்து அந்தளவுக்கு நான் யோசிச்ச அளவுக்கு வந்து பெருசாக இல்லை. ஸோ உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் வந்து என்னால் வந்து கிரவுண்ட் பண்ண முடியுது. அதனால் ஆவரேஜ் ஹைட்டில் இருக்கவங்களுக்குமே ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து சீட்டோட குஷன் நல்லாயிருக்கு, லாங் சீட்டு, ஹேண்ட்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆசைப்பட்டது ஃபுல்லாக எடுத்தோன்னா ரைட் பண்ண போகிறோம். ஸோ சிஎன்ஜி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆல்ரெடி வண்டியை வந்து பார்த்தப்பே கொஞ்சம் சிஎன்ஜி இருந்துச்சு. ஸோ டேங்க் ஃபில் பண்ண சொல்லிட்டேன். 2 kg வந்து சிஎன்ஜி போட்டோம். நான் ஒரு 127 ரூபாய்க்கு வந்து ஃபில் பண்ணேன். ஸோ 2 kg சிஎன்ஜி இருக்குது, 1 லிட்டர் பெட்ரோலும் வந்து போட்டாச்சு. ஸோ வந்து ட்ரை பண்ணேன், சிட்டியில் ஓட்டினேன், ஹைவேஸில் வந்து ஓட்டினேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஒரு லோயர் எண்ட்லலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் வந்து தெரியலை. ஒரு சிஎன்ஜி போட்டாலும் பெட்ரோல் போட்டாலும் நார்மலாக தான் வந்து இருந்துச்சு. எங்கே அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு 3rd 4th போகிறப்ப சடனாக நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணி ஒரு சடன் பிக்கப் ரைஸ் பண்ணுறப்ப பெட்ரோல் அப்படிங்கிறப்ப அந்த இனிஷியல் அந்த புஷ் வந்து இருந்துச்சு. மேபி சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. டாப் ஸ்பீடில் வந்து நமக்கு நல்லாவே ஃபீல் வந்து தெரிஞ்சுது. ஏன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து பஜாஜ் கிளைம் பண்ணுறது நமக்கு என்ன அப்படின்னா, சிஎன்ஜி அப்படிங்கிறப்ப 90.5 தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் 94 வரைக்குமே நான் வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ 94 மேபி அதோட த்ராட்டில் வந்து கட் ஆயிருச்சு. பட் பெட்ரோல் அப்படிங்கிறப்ப பஜாஜ் சொல்கிறது 93.4 வந்து சொல்கிறாங்க. பட் 96, 97 ஸோ மேலேயுமே வந்து போக முடியும். த்ராட்டில் வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து கட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி டாப் ஸ்பீடில் போகிறப்ப தான் சிஎன்ஜி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த சிஎன்ஜியில் போகிறோங்கிற ஒரு ஃபீல் வருதே தவிர, மற்றபடி சிட்டியில் ஒரு நார்மலாக வந்து நம்ம வந்து கம்யூட் பண்ணும்போது ஒரு 4th கியரில் 5th கியரில் ஒரு 50, 60லலாம் வந்து போகிறப்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து பெட்ரோலை விட சிஎன்ஜி கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து பஜாஜ் வந்து இந்த பைக்கோட நேம்லையுமே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. லான்ச் ஈவெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃப்ரீடம், பைக்கோட பேர் வந்து ஃப்ரீடம். எதுக்கான ஃப்ரீடம் அப்படின்னா, அந்த ரன்னிங் காஸ்ட்லேருந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறதா வந்து சொன்னாங்க. ரன்னிங் காஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேஜராக வந்து ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ், டயர் மாற்றுறோம், சர்வீஸ் பண்ணுறோம், பெட்ரோல் போகிறோம், எல்லாமே ரன்னிங் காஸ்ட்டில் வரும். பட் மேஜராக டெய்லி நம்ம எதுக்காக செலவு பண்ணணும், பெட்ரோலுக்காக தான் வந்து செலவு பண்ணுவோம். ஸோ அந்த ரன்னிங் காஸ்ட்லேருந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறப்ப நானே வந்து ஒரு கால்குலேஷன் போட்டேன். ஸோ உங்களுக்கும் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஆவரேஜாக ஒரு பெட்ரோல்னு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ஒரு 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க வண்டி. ஒரு 50 லிட்டர் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஃபியூல் வந்து போடுவீங்க. பெட்ரோலோட ப்ரைஸுங்கிறப்போ ஒரு 100லேருந்து 102 ரூபா, 102 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா
ஒரு 5100 கிட்ட நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு. பட் அதுவே சிஎன்ஜி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சிஎன்ஜி பஜாஜ் கிளைம் பண்ணுறது ஒரு கேஜி வந்து நமக்கு வந்து 100 கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் நம்ம 90 வந்து வச்சுப்போமே. அப்போ 3000 கிலோமீட்டர் ஒரு மாதத்துக்கு ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 34 கிலோ சிஎன்ஜி நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே 3000 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணிடலாம். சிஎன்ஜியோட ப்ரைஸும் வந்து அரௌண்ட் ஒரு 80 வரும். 82 நம்ம வந்து வச்சுக்கலாம். 82 வச்சா கூட நமக்கு வந்து ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2750 ரூபா 2800 தான் வந்து வரும். அப்போ வந்து ரன்னிங் காஸ்ட் வந்து பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறையும். பஜாஜ் கிளைம் பண்ணுறதும் வந்து அதுதான் ஒரு 50% வந்து ரன்னிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது வந்து சிஎன்ஜியில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்ஜி யூஸ் பண்ணுறப்போ அது வந்து குறையும். அப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே ஒரு டவுட் வந்து வரும், இந்த வண்டியிலையுமே நமக்கு வந்து பெட்ரோல் டேங்க்கும் கொடுத்துருக்காங்களே, சிஎன்ஜியுமே இருக்குது பெட்ரோலும் இருக்குமே அப்படின்னு. பட் இனிஷியலாக நம்ம வந்து ஃபுல்லாக சிஎன்ஜியில் கொடுக்க முடியாது. ஏன்னா சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இனிஷியலாக வந்து ஒரு எமர்ஜென்சி வண்டி எடுத்துகிட்டு வெளில போயிட்டீங்க, திடீர்னு வந்து சிஎன்ஜி தீர்ந்துருச்சுன்னா அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அதுக்காக எமர்ஜென்சிக்காக தான் 2 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே சிஎன்ஜியில் வர மாதிரி பைக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுலேயும் பஜாஜ் கொடுத்துற இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுங்க, ஒரு ப்ளூ ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னிங்கில் ஒரு பெட்ரோல் சிஎன்ஜி நம்ம வந்து ரன்னிங்கில் மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ரன்னிங்கில் மாற்றுறதுங்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் வந்து வண்டியை வந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு இல்லைனா ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றுனீங்கன்னா அதுதான் சேஃபு. பட் ரன்னிங்லேயுமே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுது. 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயி நமக்கு வந்து ஃபியூவல் வந்து மாறுது. ஈஸியாக இருக்குது, ரொம்ப வந்து சிரமம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஈஸியாக வந்து மாற்றுற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் தான் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கும் வந்து நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு 70, 80 அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணி பார்த்தேன். நல்லா ஷார்ப்பாக ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா குயிக்காக இருக்குது. அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா வண்டி நமக்கு வந்து நிற்கிது. அடுத்து வந்து சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் தான். பட் வந்து அதை வந்து நமக்கு வந்து ஒரு சஸ்பென்ஷன் கார்டோடு கொடுத்து ஒரு லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டைலிஷாக வந்து காமிச்சிருக்காங்க. ரியரில் வந்து மோனோஷாக் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயங்க. பட் எனக்கு வந்து ஒரு ரோஃப் ரோடில் ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் நான் ஓட்டுனது எல்லாமே சிட்டி ஹைவேஸ் தான். ஸோ ட்ரை பண்ண முடியல. சிட்டி ஹைவேஸுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு, நல்லா நமக்கு வந்து பெட்டராக இருந்துச்சு. பட் கார்னர்ஸ்லாம் வந்து பெருசாக ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1340 mm. ஸோ வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு, கண்ட்ரோல் வந்து கிடைக்குது. ரியரில் வந்து நமக்கு வந்து வீல் சைஸுமே வந்து 16 இன்ச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக 17 இன்ச்சு வைக்கிறப்ப நம்ம கட் அடிச்சு ஓட்ட ஈஸியாக இருக்கும், கார்னரிங்லாம் செமையாக பண்ணலாம். பட் 16 இன்ச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட் அடிச்சு போகிறத விட ஒரு சேஃபாக கண்ட்ரோலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டியாக இருக்கட்டும் ஹைவேஸாக இருக்கட்டும் நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். மோனோஷாக் வந்து ரியரில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். அதேமாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் வந்து கொடுக்குறாங்க. நல்லா பிரைட்டாக இருக்குங்க. நான் வந்து வெயில் நேரத்துலையும் வந்து ஓட்டினேன், கொஞ்சம் ஈவினிங் டைமும் வந்து நான் வந்து ரைட் பண்ணேன். நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்ரு, கிளாக்கு, மெயினாக வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து ஒரே கேப்லேயே வந்து நம்ம வந்து பெட்ரோலும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், அதேமாதிரி வந்து சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து தனித்தனி போட்டால் வந்து கொடுக்காம ஒரே கேப்பில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு யூனிக்காக தான் வந்து பஜாஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து லெக் கார்டு, சாரி கார்டு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து யூஸ்ஃபுல்லாக யூனிக்காக வந்துருக்கு. மற்றபடி வந்து சேஃபாக ஒரு ஃபேமிலி மேன் என்ன எதிர்பார்ப்பாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய மிரர், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, நல்லா பெரிய மிரராக வந்து கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி வந்து நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதேமாதிரி கன்சோல் வந்து சிஎன்ஜி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து பார் இண்டிகேஷன் வந்து காட்டுது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஹெட்லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லாக பெரிய ஹெட்லைட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எல்இடிலேயே வந்து வரும். ஸோ நைட் டைமில் வேலைக்கு ஆஃபீஸ் முடிச்சு நைட் டைமில் வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி, மெயின்டெனன்ஸும் பெருசாக வந்து வைக்காமல் ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி, டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் பைக் வந்து பஜாஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 வேரியண்ட்டாக வந்து இந்த பைக் வந்து இருக்குது. இப்போ பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து வரும். அதேமாதிரி எல்இடி லைட்டிங் வந்து வராது பேஸ் வேரியண்ட்டில். அந்த பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 95,000 ரூபா. மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்இடி லைட் வந்து வரும், ட்ரம் பிரேக் தான் வந்து வரும், 1,05,000 ரூபா. டாப் வேரியண்ட்டில் நமக்கு வந்து எல்இடி லைட்டிங்கும் வந்துடும். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்க் பிரேக்கும் வந்து வந்துடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்க அப்படின்னா டிஸ்க் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நல்லது. 240 mm ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. டாப் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து ஃப்ரீடம் பைக் வந்து கிடைக்குது. நமக்கு வந்து பைக்கை டெஸ்ட் ரைட் கொடுத்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது திருச்சியில் இருக்கக்கூடிய ஜெய் சக்தி பஜாஜ். இவங்ககிட்ட வந்து எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வெஹிக்கிள் பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணுறப்ப மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும், நிறைய வந்து யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தேடி பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்து சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்களே, இது வந்து சேஃப் தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பர்சனலாக கூட வந்து கேட்டாங்க. பஜாஜ் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில டெஸ்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து நம்ம கார் பற்றி பேசுகிறப்ப தான் வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் வந்து சொல்லுவோம், இந்த கார் வந்து 5 ஸ்டார் வாங்குச்சு 4 ஸ்டார் வாங்குச்சு அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் டைமாக பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சிஎன்ஜி டேங்க் மட்டும் கொண்டு வரலங்க, பைக்குக்கும் வந்து கிராஷ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 11 விதமான டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா, பைக்கில் மேலே வந்து ஒரு 10 டன் வெயிட் உள்ள ஒரு ட்ரக் வந்து ஏறிச்சு. அதே மாதிரி வந்து சைடில் வந்து இடிக்கிறப்ப இம்பாக்ட் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் மோதுறோம் அப்படின்னா இம்பாக்ட் வந்து எப்படி இருக்குது, சிஎன்ஜி டேங்க்கில் எதுவும் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த டேங்க் வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்திருக்கு, பாஸ் பண்ணியிருக்கு, எந்த ஒரு லீக்கேஜும் வந்து இல்லை. ஸோ வந்து ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா டேங்க்கில் லீக்கேஜ் இருந்தால் தான் நமக்கு வந்து அது பெரிய ஆக்சிடென்ட்டாக வந்து மாறும். பட் வந்து ட்ரக்கு ஏறியுமே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க் வந்து நல்லா ஸ்டேபிளாக தான் வந்து இருந்திருக்கு. டேங்கோட வெயிட் வந்து ஒரு 16 கிலோ வந்து வரும். ஸோ டேங்க்கை வந்து அவங்க வந்து பெருசாக ஏன் வந்து 2 கிலோ தான் கொடுத்துருக்காங்களே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. 2 கேஜி கொடுத்ததுனால தான் ஒரு சீட்டு கீழே வந்து காம்பாக்டாக அது வந்து பொசிஷன் பண்ண முடிஞ்சது. இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா 2 கேஜி கொடுத்ததுக்கே நமக்கு வெஹிக்கிளோட வெயிட் வந்து 149 கேஜி வந்து வரும். ஸோ இன்னும் டேங்கோட சைஸை வந்து அதிகப்படுத்தணும்னா அது ஏரோடைனமிக்கே வந்து பாதிக்கும். ஸோ ஹெவியான டேங்க் போடுறப்ப காற்று வந்து கிழிச்சிக்கிட்டு போகாது, காற்றை வந்து அந்த டேங்க் வந்து அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏரோடைனமிக்காகவும் வந்து நல்லா இருக்கணும், சேம் டைம் வந்து ஒரு 125 சிசியில் வந்து ஹேண்டிலிங்கும் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 கேஜியில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியான டேங்க் தான் வந்து பஜாஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 11 டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு வந்து சேஃபான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஷ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்களும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரீடம் பற்றின ஒரு கிளியரான ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.